பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம். ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபிஆ. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில் சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து தாய் தந்தையோட அரவணைப்பில் இருந்துட்டு இன்றைக்கி மதரசாவுக்காக என்ன செஞ்சுருக்கீங்க, ஒரு இதோடு வந்திருக்கீங்க. இப்போ நம்ம இங்கே மதரசாவை பொறுத்த மட்டும் எதுக்காக வந்திருக்கோம்? மார்க்க கல்வி மட்டுமா? மார்க்க கல்வி ப்ளஸ் உலக கல்வி, அதோட என்னது? ஒழுக்கம். சரி, இதனால் என்ன பலன்? இப்போ நம்ம ஆலிம் கோர்ஸ் படிக்கிறோம் அப்படி தானே? ஆலிம் தானே படிக்க போகிறீங்க. ஏன் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம படிக்கணும்? இதை படித்தா மற்றவங்களோட நமக்கு என்ன பெனிஃபிட்? இது ரெண்டையும் சேர்க்கறதுனால துன்யாவில் நமக்கு என்ன பெனிஃபிட்? இதை தாண்டி ஏன் நம்ம பெற்றோர்கள் இவ்வளோ பெரிய முயற்சியை எடுத்திருக்காங்க? ஒரே ஒரு விஷயத்துக்காக எடுத்திருக்காங்க. நமக்கு நம்ம அத்தா அம்மா மேலே பாஸ் அதிகமா, நம்ம அத்தா அம்மாவுக்கு நம்ம மேலே பாஸ் அதிகமா? அத்தா அம்மாவுக்கு தான் நம்ம மேலே பாஸ் அதிகம். நம்ம இந்த உலகத்தில் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே நம்ம மேலே அவங்க பாசமாக இருந்தாங்க. ஆனால் ஏன் இவ்வளோ பெரிய முயற்சி எடுக்கிறாங்க? நம்ம புள்ள நம்மளை விட்டு தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் ஒழுக்கமானவனாக வரணும். எதுக்கு வரணும்? ஒழுக்கம் தவறிடக்கூடாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய மோசமான காலகட்டத்தில் அவன் ஒழுக்கம் தவறி 4 பேர் வந்து இவங்க உன் பையனா சே அப்படின்னு சொல்லி 4 பேர் வந்து காரி துப்புற மாதிரி இன்றைக்கி உண்டான அது மாதிரி போயிடக்கூடாது. இந்த பையனோட அத்தாவா சுப்ஹானல்லாஹ் மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி எல்லோரும் என்ன செய்யணும்? துஆ செய்கிற அளவுக்கு நீங்கள் வரணும். அப்போ நம்ம புள்ள பிரிஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல, என் புள்ள உலக கல்வியிலையும் சிறப்பாக வரணும், மார்க்க கல்வியிலையும் சிறப்பாக வரணும். இதை விட அவன் என்ன செய்யணும்? ஒழுக்கத்தில் எந்த குறையும் வந்துடக்கூடாது. இன்றைக்கி பெரிய பெரிய ஆட்கள் பெரிய பெரிய படிப்புலாம் படிக்கிறாங்க, என்னமோ படிக்கிறான், ஐடி ஃபீல்டுறாங்க, எம்பிபி என்னென்னமோ இன்ஜினியர் படிக்க என்னென்னமோ படிக்கிறாங்க. ஆனால் எல்லா படிப்பும் படிக்கிறாங்க, ஆனால் என்ன இல்லை? ஒழுக்கம் இல்லை. தண்ணி அடிக்கிறாங்க, போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்க்குறோம் எத்தனையோ ஸ்கூல்களில், எல்லாத்துலேயும் ஸ்கூல்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க, போதை ரொம்ப 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 மோசமாகிடுச்சு. ஸ்கூலெல்லாம் சர்வசாதாரணமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் குடியில் என்ன செஞ்சிடறாங்க? குடியை கெடுக்கும். அப்போ தவறான பாதைக்கு போயிடுறாங்க. ஆஹா, என் பிள்ளை இன்றைக்கி என்ன தான் அத்தாம்மா பொத்தி வளர்த்தாலும் நம்ம வெளியே இருக்கக்கூடிய சூழல் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இந்த மாதிரி தவறான பழக்க வழக்கத்துக்கு போயிடுவானோ அப்படின்ற ஒரு அச்சம். ஏன்னா அந்தளவுக்கு வெளியே மோசமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் தூரமாக இருந்தாலும் மாஷா அல்லாஹ் அப்படி தங்க கட்டி மாதிரி வைரம் மாதிரி வரணும். அதுக்கு தான் இந்த முயற்சி எடுத்துருக்குறாங்க. சொல்ல புரியுதா? அதுலேயும் தாண்டி ரெண்டையும் நம்ம சேர்த்து படிக்கும் போது வெளியே இருக்கிறவங்களோட நம்ம ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். என்ன இருக்கும்? ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும்.
உலகத்திலே இன்றைக்கி வந்து அதிகமாக ரொம்ப பணக்கார லாங்குவேஜ் எது? இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, அரபி. இங்கிலீஷு, அரபி. ஏன்னா அரபி இங்கிலீஷு இங்கிலீஷ் தெரிஞ்சவன் எந்த நாட்டுக்கும் போகலாம், உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம். தமிழ் மட்டும்தான் எனக்கு தெரியுங்க அப்படின்னா என்ன செய்யலாம்? தமிழ்நாட்டை விட்டு வெளியே போக முடியாது. இங்கிட்டு கர்நாடகா போயிட்டால் மாட்டிக்குவோம், அங்கிட்டு போயிட்டு ஹைதராபாத் போயினா மாட்டிக்குவோம். ஆனால் இங்கிலீஷ் இருந்தால் உலகத்தில் எந்த மூளைக்கும் நம்ம போயிடலாம். அதே மாதிரி வர்த்தக மொழி தான் என்னது? வியாபார மொழி எது? அரபி. பெட்ரோல் எங்கெங்க விளையுது? பெட்ரோல் எங்கே விளையுது? இங்கிலாண்டில் விளையுதா? அமெரிக்காவில் விளையுதா? எங்கே? அரபு நாடுகளில் விளையுது. அரபு நாடுகள் பார்த்தா கத்தார், துபாய், அபுதாபி, ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது. அப்போது ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ணுன்னா அரபி தெரிஞ்சிருக்கணும். அப்போ உலக அளவில் எல்லாராலும் பேசப்படக்கூடிய 2 லாங்குவேஜ் எது? இங்கிலீஷு, அரபி. ஒருத்தன் இங்கிலீஷ் அரபி தெரிஞ்சிட்டானா, இப்போ உதாரணமாக ஒருத்தன் என்ன செய்கிறான், வெளியே பிகாம் படிச்சுட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க, அது ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கான். ஆனால் ஒருத்தன் மதரசாலேருந்து 2ஐயும் சேர்த்து பயங்கரமாக படிச்சிருக்கான், வேலைக்கு 2 பேரும் போகிறாங்க. யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க? அரபி இங்கிலீஷ் தெரியுது அவனுக்கு, உடனே ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ். அவனுக்கு வெளியே படிக்கணும்னு இங்கிலீஷே ததக்கா புதக்கா. ஆனால் கரெக்டாக அந்த சப்ஜெக்டுகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்டா நம்ம அரபியும் சரளமாக பேசலாம், ஆங்கிலத்தை ஒரு மாதத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஆமாம், நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். என் தம்பி இப்போ தான் முடித்தார், 50,000 ரூபா சம்பாதிக்கிறாரு, இப்போ தான் முடித்தார். இன்னும் சொல்லப்போனால் முன்னாடி நாங்கள் உங்களை மாதிரி மதரசால சேர்ந்த புதுசில் ஓதனவங்களாம் இன்றைக்கி 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. எவ்வளோ? 2 லட்ச ரூபா. ஒரு மாதத்துக்கு 2 லட்ச ரூபா எங்கே இருக்குது? யார்? வெளியே படித்தவன் இல்லை, ஆலிமு. யார்? மதரசால உங்களை மாதிரி 2 வருஷம் படித்தவர் என்ன செய்கிறாரு? லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. இப்போ என்ன காரணம்? ஸ்கில். மதரசால இருக்கும்போது எல்லா டேலண்ட்டும் கற்றுக்குறோம். இங்கிலீஷ் பேச முயற்சி செய்கிறோம், அரபி பேசுகிறோம், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியுது, எப்படி சமாளிக்கணும்னு தெரியுது, ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியுது, இக்கட்டான நேரத்தில் எதையும் பொறுமையாக இருக்கணும்னு தெரியுது. இங்கே மதரசான்ற எல்லாத்தையும் நம்ம கற்றுக்குவோம். வீட்டில் இருக்கும்போது என்ன செய்வோம்? அந்த ஒரு ஒரு பொறுப்புணர்ச்சியே இருக்காது. இங்கிட்ட என்ன செய்வோம்? ட்ரெஸ்ஸை அப்படி கழட்டி தூக்கி எறிஞ்சிருவோம். ஒரு பக்கம் பார்த்தா டவுசர் கிடக்கும், ஒரு பக்கம் பார்த்தா சட்டை கிடக்கும். இங்கே நீங்கள் ஒரு பொறுப்புணர்ச்சியோட நம்ம ட்ரெஸ்ஸு நம்ம இப்படி தான் இருக்கணும், இப்படி நீட்டாக இருக்கணும், துவைக்கிறதுனா இப்படி துவைக்கணும், இப்படி காய போடணும், இப்படி நடக்கணும், ஒருத்தர் இப்படி பேசணும், ஒருத்தர் இப்படி பழகணும், இப்படி ஒரு மல்ட்டியாக நம்ம என்ன செய்வோம்? ஒரு இடத்துல இருக்கும்போது உருவாகும். சொல்ல புரிஞ்சா? அப்போது உலக அளவில், அதாவது துனியாவுக்கு பார்த்தாலும் பயங்கரமான நன்மை, துனியாவுக்கு பார்த்தாலும். ஆனால் கரெக்டாக படிக்கணும், ஓப்பி அடிக்கக்கூடாது. புரிஞ்சா? நம்ம கெப்பாசிட்டி என்ன இருக்குதோ அதுக்களவு முயற்சி செய்யணும். இல்லை சார் எனக்கு அந்தளவுக்கு வராது சார், பரவாயில்ல, வரலைனாலும் பரவாயில்ல, உனக்கு அல்ல ஒரு கெப்பாசிட்டி கொடுத்துருப்பான்ல, அந்த அளவுக்கு நீ முயற்சி செய். ஆனால் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, ஒரு அற்புதமான வாய்ப்பு. அப்போ துனியாலே நம்ம என்ன செய்யலாம்? தானே இன்றைக்கி தேவை, காசு தானேங்க தேவை. என்ன நசுருதீனே, காசு தானே ரொம்ப தேவை. அப்போ நீ ஆலிமு ப்ளஸ் நீ வெளியே போகும்போது ஒரு டிகிரி முடிப்ப, இது அல்லாமல் அப்சல்வமான ஒன்று முடிப்ப, கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்குவ, இங்கிலீஷில் அப்படியே மைக்கை பெரிய பெரிய ஆள் படிப்புலாம் படிச்சிருப்பான், மைக்கை பிடிச்ச கை காலில் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்மளால் என்ன செய்வான்? அப்படி மைக் ஏறி அப்படி கடகடன்னு ஒரு அரை மணி நேரம் பேச விட்டு அப்படி அடிச்சு தள்ளுவான். ஒருத்தர் பெரிய பிஹெச்டி படிச்சிருவான், பெரிய டாக்டர் படிச்சிருப்பான், சார் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மைக்கில் பேசுங்க சார். சார் மைக்கிலே பேசுங்க சார், பயமாக இருக்குது சார். நம்ம என்ன செய்வோம்? அப்படி மைக்கை பிடிச்சி கடன்னு பேசுவோம். பேச்சு சாதாரண விஷயம் இல்லைம்மா. கோபிநாத் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோட்டிவேஷன் பேச்சாளர். நீயா நானான்னு முன்னாடி நடக்கும். அவளாம் ஒரு ஸ்டேஜில் பேசுகிறதுக்கு 60,000 ரூபா வாங்குறான் குறைஞ்சபட்சம். அவன் ஒரு மாதத்துக்கு அவன் 30 ஸ்டேஜ்னால் முடிஞ்ச கதை. பேச்சு சாதாரண விஷயம் இல்லை. நித்யானந்தா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாமியார் நித்யானந்த சாமியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போலி சாமியார் மாதிரி. ஆனால் அவனுக்கு உலகம் ஃபுல்லாக ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ என்ன செஞ்சுருக்கான்னா, அவன் எங்கே இருக்கானே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஒரு தனி நாடை உருவாக்கியிருக்கான்றாங்க. என்னென்னா பேச்சு. இங்கிலீஷ் அப்படி சரளமாக பேசுவான். சாமியார்
ட்ரெஸ்லாம் போட்டிருக்க மேலே எதுவும் போட்டிருக்க மாட்டான். அவன் இங்கிலீஷில் பேசினா இங்கிலீஷ்காரங்களாம் அப்படியே என்ன செய்வாங்க, அப்படியே கைஃபியத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி டேலண்ட். பேச்சு அவ்வளோ முக்கியம். ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு எங்கே போனாலும் என்ன இருக்கணும், ஸ்டேஜ் ஃபியர்லாம் அப்படி. நான் 10 பேர் முன்னாடி நின்று பேசணும். நல்லா படித்து பெரிய ஆளாக இருப்பான், 10 பேர் முன்னாடி பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு போயிடும், சுத்தமாக போயிடும். நீங்கள் பார்ப்பீங்க, 2வது சும்மா சூப்பராக பேசுவாங்க. லீவுக்கு முன்னாடியே ஒரு பேச்சு போட்டி நடந்துச்சு. 3 சுற்று அங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, 3 சுற்று பயங்கரமாக இருந்துச்சு பேச்சு போட்டி. 2வது சும்பரா பசங்களாம் டஃப் கொடுத்தாங்க பெரிய சும்பராவுக்கு. இப்போ பேச்சுலேயும் நீங்கள் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிருவீங்க, சரளமாக அரபியில் பேச ஆரம்பிச்சிருவீங்க, தமிழில் திரும்புவீங்க. அப்போ உங்களுக்கு பயங்கர ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆயிரும். நீங்கள் எந்த வேலைக்கு தேடி போக தேவையில்லை, எல்லோரும் உங்களை தேடி வருவாங்க. ஜி வாங்க எங்கள் கூட வந்துருங்க அப்படின்ட்டு. அப்போ துன்யாலே நம்ம ஜெயிச்சிடலாம். சொல்ல புரிஞ்சா? ஒழுக்கத்துக்கு ஒழுக்கம், வேறு வழியே இல்லை. வெளியே போனாலாம் இன்றைக்கெலாம் தப்பிக்கவே முடியாது. புரிஞ்சா? ஒன்று போதைக்கு அடிமையாயிடணும், அல்லது சினிமாவுக்கு அடிமையாயிடணும், அல்லது லவ் கண்டது கடியுது. இப்படி ஆகிப்போச்சு உலகம். வெளியே அவ்வளோ மோசமாக இருக்குது. அப்போ மாஷா அல்லாஹ் நீங்கள் அதனால தான் நீங்கள் ஒரு செக்யூரில் இருக்கீங்க. இல்லைங்கதா? ஜெயில் மாதிரி நினச்சிடக்கூடாது, ஜெயிலோ அப்படிலாம் நினச்சிடக்கூடாது. இது ஒரு குறிப்பிட்ட காலம், இது அதுக்கு பிறகு சுதந்திர பறவையாக பறக்க வேண்டியதான். அப்போ நீங்கள் பறக்கும் போது எல்லா திறமைகளோடு பறப்பீங்க. செலவு புரிஞ்சா? சரி, மறுமை ரீதியான பயன். மறுமையில் உங்களுக்கு என்ன, உங்கள் தாய் தந்தையர்களுக்கு என்ன? எப்படி? சொர்க்கத்தில் பேசுகிற மொழி அரபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு போட்டியில் கலந்து பயங்கரமான ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. பார்த்தா கீழே பார்த்தா 1000 பேர் இருக்காங்க. ஒன்று ஸ்டேஜில் ஏற்றிட்டாங்க. இப்போ அரிஷத் ஏதோ ஒரு போட்டியில் பெரிய ஆளாக ஜெயிச்சிட்டாப்பில். என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய ஸ்டேஜ், பெரிய சீஃப் கெஸ்ட்லாம் இருக்காங்க. கீழே பார்த்தா 1000 பேர் இருக்காங்க. அரிஷதை கூப்பிட்றாங்க, மிஸ்டர் அரிஷத் கம் டு ஸ்டேஜ்ன்றாங்க. அப்படி கெத்தாக போகிறார், எல்லாம் கிளாப் தட்டுறாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் வாங்க ஸ்டேஜுக்கு அப்படின்றாங்க. பேரண்ட்ஸ் வந்து அப்படி ஸ்டேஜில் நிற்கிறாங்க. எப்படி இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். சே, நம்ம பொண்ணுடா கெத்துரா. இது துன்யாவில் அப்படி தானே. ஆனால் யார் வந்து குரானை ஓதி அதன்படி அமல் செய்கிறாங்களோ, குரானை ஓதி அமல் செய்கிறாங்களோ, அவர்களுடைய தாய் தந்தை இருக்காங்களே, பெற்றோர்களுக்கு நாளைக்கு அல்லாஹு தஆலா கியாமத்து நாளில், மறுமை நாளில் எல்லா மக்கள் முன்னாடி அந்த பெற்றோரை கூப்பிடுவானா. அரிஷத் இருக்கார், குரான் ஓதுறார், குரான் ஓதன்படி அமல் செய்கிறார், பெரிய ஹாஃபில் குரானாக இருக்கார், பெரிய ஆலிமாயிட்டார், ஓதனப்படி அமல் செஞ்சிட்டார். நாளைக்கு அல்லாஹ் அவங்களுடைய தாய் தந்தையில் கூப்பிடுவான். கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் ஒரு கிரீடம், என்னது இங்கிலீஷில் என்னது, க்ரௌனா, CROWN, க்ரௌன். அந்த கிரீடத்தை அப்படி என்ன செய்வான்ல, யாருக்கு போட்டு விடுவான்? அது தாய் தந்தையர்களுக்கு. அந்த கிரீடத்துடைய வெளிச்சம் எப்படி இருக்குது தெரியுமா? சூரியனை விட வெளிச்சமாக இருக்கும். எப்படி இருக்கும்? சூரியனோட வெளிச்சமாக இருக்கும். யாருக்கு? அந்த பையனுக்கு இல்லை, அந்த நபருக்கு இல்லை. யாருக்கு? அவனுடைய அத்தாமாவுக்கு. சாதாரண உலகத்தில் ஒரு ஸ்கூலில் பேரண்ட்ஸை கூப்பிட்டு, இந்த பையனுடைய பேரண்ட்ஸ் தான் இவங்க அப்படின்னு கண்ணியப்படுத்தும் போதே அப்படி ஒரு சந்தோஷம்னா, நாளைக்கு கொஞ்சம் பேராக இருப்பாங்க கியாமத்து நாளில், கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க, லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அவங்க முன்னாடி பெற்றோர்கள் அல்லாஹ் கூப்பிட்டு அப்படி கிரீடத்தை அப்படி அனுபவிச்சு கெத்தா, அந்த கிரீடம் சூரியனோட பிரகாசமாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சிறப்பு புரிஞ்சா? எவ்வளோ பெரிய இது இந்த ஃபீல்டு. அதுதான். நீங்களும் சொர்க்கத்துக்கு போகலாம், உங்களுடைய பெற்றோர்களும் கையை பிடிச்சி சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போயிடலாம். உலகத்தில் எந்த படிப்பு ஒருத்தன் படிக்கிறான், உத்தரவாதம்லாம் கொடுக்க முடியாது. இந்த துறையில் நீ ஒரு ஆலிம் ஆகிட்டீங்க, ஒரு குரானை மனனம் செஞ்ச ஹாஃபில் ஆகிட்டீங்க, நீங்கள் உறுதியாக சொல்லலாம் தாய் தந்தையை பார்த்து, அம்மா கவலைப்படாதீங்கம்மா, உங்களை நான் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு, நான் எங்கள் அத்தா அம்மாவை பார்த்து சொல்லுவேன். இதுவே குரான் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 40 பேருக்கு டிக்கெட் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க. எத்தனை பேர்?
முழு குரானை யார் மனனம் செய்கிறாங்களோ அவங்க தன் குடும்பத்திலேருந்து 40 பேரை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகலாமா. எத்தனை பேர்? 40 பேருக்கு டிக்கெட் கையில் வச்சுருக்காரு. யார்? குரானை மனனம் செஞ்சவர். இங்கே யாரும் இல்லை குரானை முழுசாக மனனம் செஞ்சவங்க. அப்துல் ரஹ்மான் 4 ஜூஸு, மேலே ஆஃப்ஸா இருக்காங்க, 2 ஆஃப்ஸா இருக்காங்க, யூசுஃப் ஆஃப்ஸா, அஃப்னான் ஆஃப்ஸா, 2 பேரும் கையில் 40 பேருக்கு டிக்கெட் வச்சுருக்காங்க. அவங்க என்ன செய்யணும்? அல்லாட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணி, யா அல்லாஹ் என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய பெருத்தா பெரியம்மா, இவங்களாம் எல்லாத்தையும் நான் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகணும். அல்லாஹ் மன்னிச்சு என்ன செஞ்சுருவாங்க. குரானை மனனம் செஞ்சவங்களுக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கரெக்டாக குரானை மனப்பாடம் பண்ண ஆரம்பிங்க. காலைல ஹிஃப்ஸு செட் இருக்குல்ல, உட்காந்து தூங்காதீங்க, தூக்கம் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுங்க, வருஷத்துக்கு ஒரு 4 ஜூஸு அப்படி பண்ணலாம், அதில் ஒரு 2 ஜூஸு பண்ணலாம். ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க. ஆஃபீஸ்லாம் ஆகிட்டிங்கன்னா அப்படி ஒரு இது. அது ரமலான் மாதத்தில் தராவியெல்லாம் தொழுவ வச்சிங்கன்னா அப்படியே பின்னாடி பல நூற்றுக்கணக்கான பேர் தொழுவாங்க. பெரிய அப்படியே ஜெகஜோதியாக இருக்கும். சொல்ல புரிஞ்சா? அப்போ நம்ம பெற்றோர்களை நம்ம என்ன செய்யலாம்? சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பாக்கி எதில் இருக்கு? இந்த மார்க்க கல்வியில் இருக்குது, நம்ம கற்கக்கூடிய கல்வியில் இருக்குது. சொல்ல புரிஞ்சா? மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அவங்க ஒரு நாள் ஒரு வழியாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஒரு கபுர்ஸ்தான். இப்போல்லாம் நமக்கு கபருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியலை. நம்மளை பயந்தாங்கோழி பார்த்த மயக்கம் போட்டு விழுந்துருவோம். அன்னைக்கு இருந்த நபிமார்களுக்கு கபரில் நடக்கக்கூடிய அதாபு அடக்கம் பண்ண பிறகு எல்லாம் போயிடுவோம். ஆனால் என்ன செய்யும்? நல்லவங்களாக இருந்தால் நல்லா இருக்கும், கெட்டவங்களாக இருந்தால் கபரில் என்ன செய்யும்? அதாப் செய்யப்படும், அடி போடப்படும், பாம்பு வரும், எல்லாம் வரும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? என்ன வயசு தூக்கம் வந்துருச்சா? உண்ட மயக்கம் தொண்டை வரையிலுமா? கழிட்டு வாங்க. அப்போ போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த ஒரு கபரை பார்க்குறாங்க. அந்த கபரில் ஒருத்தர் என்ன செய்யப்பட்டுருக்காரு? பயங்கரமாக வேதனை செய்யப்பட்டுருக்காரு. என்ன செய்யப்பட்டுருக்காரு? மலக்குமாரெல்லாம் கபரில் அடி பின்னுறாங்க, வேதனை செய்யப்பட்டுருக்காங்க. பார்த்துட்டே போகிறாங்க. அந்த நபி பார்த்துட்டு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வர்றாங்க. மறுபடியும் அதே கபரை பார்க்குறாங்க. பார்த்தா சொர்க்க பூஞ்சோலையாக இருக்குது, சொர்க்கமாயிடுச்சு கபரு. ஓகே, டவுட் ஆயிடுச்சு. என்னடா போகும்போது பார்த்தோம் பயங்கரமாக அந்த கபரில் இருக்கிறவர் என்ன செய்யப்பட்டு இருந்தார்? அதாபில் இருந்தார், வேதனையில் இருந்தார். வரும்போது பார்த்தா அவருடைய கபர் சொர்க்கமாயிடுச்சு. எப்படி? இப்போ அல்லாட்ட கேட்குறாங்க, எல்லாம் இது எப்படி மாறுச்சு? இப்போ அல்லாஹ் சொன்னான்னா, இவருடைய குழந்தை ஒரு மதரசாவில் உட்காந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு ஓதுச்சான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த மனுஷர் பாவிதான், அதனால் நான் வேதனை செஞ்சேன். ஆனால் இவர் வேதனை செய்யப்படும் போது இவருடைய பிள்ளை ஒரு மதரசாவில் உட்காந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுனதுனால அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிற்காக நான் இவரை மன்னித்து இவருடைய கபரை சொர்க்க பூஞ்சோலையாக மாற்றிட்டேன்னு நல்லா சொன்னாங்க. சொல்ல புரியுதா? அதாப் செய்யப்பட்டு இருந்தார். கபருடைய அதாப்லாம் சாதாரணம் கிடையாது. அந்த சவுண்டு கேட்டாலே நம்ம மொத்தா போயிடுவோமா. இந்த மனிதர்கள் ஜின்களை தவிர எல்லா பறவைகள் ஜீவராசிகளும் அந்த சத்தத்தை கேட்குதான். எந்த சத்தத்தை? உள்ள கபூரில் வேதனை செய்யப்படுற சத்தத்தை என்ன செய்யுது? எல்லாம் அடக்கம் பண்ண பிறகு எல்லாம் போயிடுவாங்க. போன பிறகு 3 கேள்வி கேட்கப்படும். உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய நபியுடைய பெயர் என்ன, அப்படி 3-4 கேள்வி கேட்கப்படும். கரெக்டாக சொன்னால் தப்பிச்சாங்க, தப்பாக சொன்னாங்க பெரிய சுத்தியில் ஒரே அடி, பூமிக்கு அடியில் போயிட்டு வருவாங்க. அந்த கத்துற சத்தத்தை இந்த மனிதர்கள் கேட்டாலே மௌத்தாயிருவாங்க. அப்படி இருக்குமா? ஆனால் அல்லாஹ் தஆலா கேட்க விடாமல் வச்சுருக்கிறான். கேட்டால் எவனும் உயிர் வாழ முடியாது. என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மார்க்க கல்வின்றது அவ்வளோ இதுவானது. நம்மளாம் மலக்குமாரோடைய ரக்கையில் இருக்கோம். எங்கே இருக்கோம்? எங்கே உசார் ரக்கன்னு கேட்டுறக்கூடாது, நம்ம கண்ணுக்கு தெரியல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? ஓதக்கூடிய மாணவர் எதில் இருக்காங்க? மலக்குமார். நம்ம செய்யக்கூடிய துவா கண்டிப்பாக கபூலாகும். வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அந்த நேரங்களில் நம்ம குடும்பத்துக்காக நம்ம துவா செய்யணும், நம்முடைய கல்விக்காக துவா செய்யணும். நம்ம எந்த நோக்கத்துக்காக இவ்வளோ ஒரு இதோடு எடுத்திருக்காங்களோ அது எல்லாத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? துவா செய்யணும்.
அது யாரும் மெச்சூர் இல்லாத ஆட்கள்லாம் கிடையாது, எல்லோரும் மெச்சூரான ஆட்கள் தான். அதில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், உட்காந்து அழுதுகிட்டு ஞாபகம் வந்துச்சு அப்படி உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு முடிவோடு வந்தாச்சு, உள்ளே வந்தாச்சு, என்ன செய்யணுமா, நல்லா படித்தோமா, நல்லா பேர் எடுத்தோமா, நல்ல மார்க் வாங்கினோமா, நம்மளும் இதுவாக இருக்கணும், பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்த்து தரணும், நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வரணும்னு நினைக்கணும். அந்த பிறகு உட்காந்து அழுதுகிட்டே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன ஹதீஸ், ரசூலுல்லாவுடைய ஹதீஸ். அபு சுஹைல், ஹதீஸ்லாம் என்ன? ஹதீஸ்ன்றது அரபி வார்த்தை, அப்படின்னா என்ன? வாட் இஸ் மீன் பை ஹதீஸ்? நபி சொன்ன, ஓகே சூப்பர். வேறு சொன்னது மட்டும்தான் ஹதீஸா? செஞ்சது கவனிங்க. ஹதீஸ்னா என்ன? ரசூல்லா சொன்னது, நபி அவர்கள் செய்தது, நபி அவர்கள் அங்கீகாரம் கொடுத்தது. என்னது அங்கீகாரம்னா என்ன? ரசூல்லா முன்னாடி ஒரு சஹாபி ஒரு காரியத்தை செய்கிறாங்க, ரசூல்லா தடுக்கலை, அதுக்கு பேர் என்னது? அங்கீகாரம். உஸ்தாத் முன்னாடி ஒரு விஷயத்தை செய்கிற, உஸ்தாத் எதுவும் சொல்லலை, தப்புனா சொல்லியிருப்பாங்கல்ல, ஏய் செய்யாதப்பான்ட்டு, எதுவும் சொல்லலை, அப்போ அது என்னது? அது அங்கீகாரம். சரி, ஓகே. இப்போ ரசூல்லா சொன்னது, ரசூல்லா செய்தது, அதுக்கப்புறம் அங்கீகாரம் கொடுத்தது, ரசூல்லாவுடைய தன்மைகள். ரசூல்லா எப்படி இருந்தாங்க? பணிவாக இருந்தாங்க, நல்ல குணமுடையவர்களாக இருந்தாங்க, எல்லார்ட்டையும் என்ன செஞ்சாங்க? பழகக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ ஹதீஸ்னா என்ன சொல்லுங்கள்? ஹதீஸ்னா என்ன? ரசூல்லா சொல், செயல், அங்கீகாரம், அவருடைய தன்மைகள். சொல், செயல், தன்மைகள். ரசூலுல்லாவுடைய சொல், செயல், அங்கீகாரம், அவருடைய தன்மைகள். இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க? ஹதீஸ்ன்னு சொல்லுவாங்க.